கீழ்மட்டத்திலேருந்து வார்டு மெம்பர்லேருந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பதவிகள் இருக்குன்னு கூட வச்சுப்போமே. ஏன் அதிமுக இருந்தா உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்காதா? ஜெயிக்க மாட்டோன்ற அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன பிரச்சனைன்றதுக்கு வந்துட்டீங்களா? வாஷிங் மிஷினா இல்ல இது வெறும் டிட்டர்ஜென்ட்டா, அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நாங்க யாரை நிக்க வச்சாலும் நாங்க என்ன சொன்னாலும் அவங்க ஜனங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கும்போது தாவேகாவுக்கு இருக்காதா? அதே எப்படிங்க பாஜக தான் டெய்லி பொழுது விரிஞ்சு பொழுது போனா தாவேகா அரசாங்கத்தை எதிர்கட்சியா எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, அண்ணாமலையை எதிர்த்து ஏதாவது பேசணும், இல்லாட்டா ஐயோ கைகாலெல்லாம் உதருமே அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் இவர் ஒண்ணுமே பண்ணவான். எல்லாம் அதிமுக திமுக இணைப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறீங்களா? தாவேகா அதிமுக இணைப்பா ஆதரவா அப்படின்றத பத்தி யாராவது கேள்வி கேட்டீங்களா? இன்னும் ஒழுங்கி முடிக்கலையா? இன்னும் எடப்பாடி மட்டும் தான் இருக்காரு நானே. வேற என்ன இங்க விழுங்குறதுக்கு இருக்கு? ஏன் நீங்க இந்துன்றதையோ இல்ல கிறிஸ்துவன்றதையோ முஸ்லீம்ன்றதையோ அதை தாண்டி நீங்க தமிழராக இணையணும்? நான் ஒரு ஹிந்து தமிழர், நான் ஒரு இஸ்லாமியர் தமிழர், நான் ஒரு கிறிஸ்தவர் தமிழர், ரெண்டும் சைமல்டேனியஸா இருக்கலாமே. ஏன் இதை மறக்கணும்னு சொல்றீங்க? அப்ப நீங்க இந்த மதம் அப்படின்றது நீங்க தமிழராக ஒன்று சேருவதற்கு ஏதாவது தடையா அப்படின்னா இதுதான் நான் சொன்னேன் நாம் தமிழர்னு ஒரு அழகான உதாரணம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கார், பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ராம்ஸ். ஃபெட்னா அந்த கூட்டமைப்பினுடைய கேளுங்க அமைப்புல பேசினத அண்ணாமலை அவர்கள் பேசியதுன்றது பேசு பொருளாகி இருக்கு. பாஜகவை எதிர்க்கிறாரா, பாஜகவை விட்டு விலகி செல்கிறாரா, பாஜகவை விமர்சிக்கிறாரா அப்படின்ற மாதிரி பல கோணங்கள்ல வைக்கிறாங்க. பாஜகவை இதையே பாஜகவோட ஒன்றுபடுத்தி இல்ல தள்ளி வச்சு பாக்குறாங்க. இல்ல இது நீங்க பாஜகவை எதிர்க்கிறாரா அப்படின்னு பார்க்க வேண்டாம். அவர் ஒரு இயக்கம் ஆரம்பித்திருக்கின்றார், அது கட்சியாக மாறப்போகின்றது, அது எல்லாருக்குமே தெரியும். வெறும் இயக்கத்தோட அவர் நிற்க போறது கிடையாது. அது எப்ப ஆரம்பிப்பார் அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ அவருடைய இலக்கு அப்படின்றது கட்சி ஆட்சி மாற்றம், இது எல்லாருக்குமே தெரியும். அதனால பாஜகவை மட்டும் எதிர்த்து அரசியல் பண்றதுன்றது தேவையில்லாத விஷயம். இப்ப பாஜக அண்ணாமலையை எதிர்த்து மட்டும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி நீங்க சும்மா ஏதோ வெளில வந்துட்டீங்க அப்படின்னா பாஜகவை எதிர்த்துனா அவர் பாஜகவை எதிர்த்து எதுவும் பேசல. அவர் இன்னொரு அரசியல் தளத்துக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆனா அதுல பேசின சில விஷயங்கள் இன்ஃபேக்ட் அது ஜம்ப் கட்டு மாதிரி தான் நான் பார்க்கிறேன். அதனால ஒரு இதை மட்டும் வச்சுட்டு முழுசா முடிவு பண்ண முடியாது. ஆனால் சில கருத்துக்கள்ல எனக்கு ஏற்புடையதா இல்லை. உதாரணத்துக்கு அந்த தென்னாப்பிரிக்க உதாரணம் சொன்னாரு. அன்னைக்கே நான் மகாபிரபுவோட பேசும்போது அது மகாபிரபுவோட பேசும்போது அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், சென்சஸ்ல எப்படி ஹிந்து தமிழ் அப்படின்னு எப்படி ஒரே இதுல ஆப்ஷனா கொடுக்க முடியும்? ஹிந்துன்றது மதம், தமிழ்ன்றது மொழி, ரெண்டுத்தையும் எப்படி ஒன்னா சொல்ல முடியும் இல்லையா? அப்போ எல்லாருக்குமான ஃபார்ம் ஒரே ஃபார்மா இருக்கும்போது அப்போ அதுல பல மதங்களும் இருந்திருக்கும். ஆப்பிரிக்கால இருக்கின்ற பல மதங்கள், அங்க இருக்கின்ற எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அதுல தமிழ் எப்படி வந்தது? அதுதான் கேள்வி. அடுத்தது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது இந்த ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் அப்படின்ற அடையாளங்களை தாண்டி தமிழராக நாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு. இது அமெரிக்காவில் நடந்த மாநாட்டில் பேசின விஷயம். அப்போ உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு. முதல்ல அதுவே சரிப்பட்டு வருமா? இப்போ அமெரிக்காவில் போயிட்டு அதுவும் நம்ம குடியுரிமை வாங்கிய தமிழர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அங்க செட்டில் ஆனாங்க. எனக்கே தெரியும் ஒரு சில பேர் அங்க சிட்டிசன் ஆயிட்டாங்க. அவங்க நான் தமிழன் அமெரிக்கர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உடனே சொல்ல அது தேசியம் அப்படின்னு. கரெக்ட். அமெரிக்கர் தமிழ், அமெரிக்கன் தமிழ் ஆர் தமிழ் அமெரிக்கர் எப்படி வேணா சொல்லலாம். கரெக்டா? இதை ஒத்துக்கிறீங்கல்ல? நீங்க அமெரிக்கராகவும் இருக்கலாம், தமிழராகவும் இருக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ட்ரா ஒன்றும் கிடையாது. ஆமா, நான் அமெரிக்கன் சிட்டிசன், அதே சமயத்துல நான் ஒரு தமிழர். அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க ஹிந்துவாக இருங்கள், முஸ்லீமாக இருங்கள், கிறிஸ்தவராக இருங்கள், கூடவே தமிழராகவும் இருங்கள். எந்த விதமான கான்ட்ராவும் கிடையாது அதுல. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டா இந்த பேரலல் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ், தமிழர், தமிழ் தேசியம் அப்படின்னு ஓங்கி உறக்க பேசுகின்ற ஒருத்தர் தமிழ்நாட்டுல யாரு? சீமான். ரைட். அவருடைய இயக்கத்துல இஸ்லாமியர்கள் இல்லையா, கிறிஸ்தவர்கள் இல்லையா, இந்துக்கள் இல்லையா, யாராவது அவர்களுடைய அடையாளத்தை துறந்து விட்டுத்தான் வருகின்றார்களா? எனக்கு இது பதில் சொல்லுங்க. இருக்காங்களே, எல்லாம் இருக்காங்கல்ல. அவங்க மத அடையாளங்களோடு தானே அவங்க இருக்காங்க. அது ஒரு தடை இல்லையே நீங்க தமிழரா இருக்கிறதுக்கு. ஏன் நீங்க இந்துன்றதையோ இல்ல கிறிஸ்துவன்றதையோ முஸ்லீம்ன்றதையோ அதை தாண்டி நீங்க தமிழராக இணையணும்? நான் ஒரு ஹிந்து தமிழர்,
நான் வந்து ஒரு இஸ்லாமியர் தமிழர், நான் ஒரு கிறிஸ்தவர் தமிழர், ரெண்டும் சைமல்டேனியஸா இருக்கலாமே. ஏன் இதை வந்து மறக்கணும்னு சொல்றீங்க? அப்ப நீங்க இதை மதம் அப்படின்றது நீங்க தமிழராக ஒன்று சேருவதற்கு ஏதாவது தடையா அப்படின்னா இதுதான் நான் சொன்னேன். நாம் தமிழர்னு ஒரு அழகான உதாரணம் சொன்னேன். அங்க தடையே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களே நிறைய நேரம் இப்ப விபூதி வச்சுட்டு எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல, பார்த்திருக்கோம். அப்போ அது எந்த விதமான தடையாகவும் இல்லையே. அப்புறம் ஏன் வந்து இந்த அடையாளத்தை மறக்க வேண்டும் இல்ல மறுக்க வேண்டும்? இதுதான் என்னுடைய கேள்வி. புரியுதுங்களா? மற்றபடி நீங்க தமிழரா ஒன்று சேருங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த நேஷனாலிட்டி அப்படின்றது இப்போ இதுதான். அது வெளிநாடுல போயிட்டு குடியேறுபவர்கள் இருக்காங்க இல்லையா, இங்க ஒரு சின்ன ஒரு சிக்கல் வரும். நீங்க இந்தியர்களை விட்டுருங்க, இந்த குழப்பமே வேண்டாம். நீங்க வந்து ஆஸ்திரேலியா, அங்க இருக்க ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் போய் குடியேறுகின்றார். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அவர் அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிட்டாருன்னு வச்சுப்போம். இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? சொந்த ஊரான ஆஸ்திரேலியாவுக்கா இல்ல வந்த ஊரான அமெரிக்காவுக்கா? இவ்வளவு ஏங்க சிம்பிளா சொல்லிட்டா, நீங்களே பாம்பேல போய் கொடுத்தன நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க செட்டில் ஆயிட்டீங்க. சிஎஸ்கேவுக்கும் எம்ஐக்கும் மேட்ச் நடக்குது. உங்களுடைய லாயல்டி சப்போர்ட்ன்றது யாருக்கு இருக்கும்? இது கான்ட்ரா நான் சொல்றது. அங்க இருக்க என்ன சொல்லுவாங்க, எங்க ஊர்ல வந்து தங்கி நிக்கிற நீ மும்பைக்கார ஆயிட்ட, நாங்க வந்து இங்க எங்க தொழிற்சாலையில வேலை செஞ்சு நீ சம்பாதிச்சுன்னுங்கிற, ஆனா உன்னுடைய லாயல்ட்டி மட்டும் அங்கேயான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதனால இந்த மாதிரி தேசம் தாண்டிய அந்த ஐடென்டிட்டி அப்படின்றது வந்து நிறைய நேரத்துல கேள்விக்குள்ளாக வேண்டிய விஷயம். எப்போ இது வந்து சரி வரும்னு சொன்னா, ஆமா நாமெல்லாம் தமிழர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த தமிழர் ஐடென்டிட்டி இல்லை. இன்னும் சொல்ல போனா நாமெல்லாம் மனிதர்கள், நாமெல்லாம் இந்த பூமியில இருக்கவங்க. அதனால இப்பெல்லாம் வண்டியில பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து விலங்குகள் எடுத்து அன்பாக இருங்கள் நிறைய பேர் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறாங்க. பிற உயிர்களிடத்தில் எல்லா உயிர்களிடத்திலும் தானே. அப்ப அப்படி போலாம பெரிதினும் பெரிதுகள் அப்படின்னாங்க. அந்த மாதிரி பெருசாவே போலாம. ஏன் தமிழர்னு நீங்க அவங்களை குறிக்கிறீங்க? மனிதர்கள் அப்படின்னு எல்லாம் ஒண்ணு சேருங்க. இந்த பூமியில இருக்க உயிரினங்கள் அப்படின்னு எல்லாம் ஒண்ணு சேருங்க. யானை வேணாமா, புலி வேணாமா, தெருவில் இருக்க நாய் வேணாமா, காக்கா வேணாமா, எல்லாமும் தான் இந்த வந்து உயிர் சங்கிலியில ஒரு தேவையான விஷயம். எதையும் ஒதுக்கிட்டு நீங்க பார்க்க முடியாது. அதனால சரி ரைட்டு, அது தமிழர் அமைப்புல பேசுறதுனால தமிழர்கள் ஒன்று சேரணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பேசுறதாதான் நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஆனா என்னுடைய அடையாளத்தை சிம்பிளா சொல்றேன் ராம்ஸ். இப்ப நீங்க வரும்போது சார் அது பாருங்க, நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒரு அரசியல் விமர்சகராக மட்டும்தான் வரணும், ஒரு இந்துவா நினைச்சிட்டு வராதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்னத்துக்கு உங்ககிட்ட வரணும் தான் நான் கேட்பேன். நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு ஆம்பளை, நான் வந்து இந்த ஊருக்காரன், மெட்ராஸ்காரன், இதெல்லாம் என்னுடைய ஐடென்டிட்டி. நான் வந்து ஒரு எழுத்தாளர், நான் வந்து ஒரு நடிகர், எல்லாமே என்னுடைய ஐடென்டிட்டி. எந்த ஐடென்டிட்டியிலும் எந்த பிரச்சனையுமே எனக்கு வந்தது கிடையாது. எல்லா ஐடென்டிட்டியும் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் அப்படியே சைமல்டேனியஸா இருக்கு, அதுல பிரச்சனையே கிடையாது. அப்புறம் அதை எதுக்கு நான் இந்த அடையாளத்தை விட்டுட்டு அந்த அடையாளத்தை தூக்கி போட்டு, அது தேவையே இல்லையே. எல்லா அடையாளங்களும் என்னுடைய இதுதான், எல்லாத்தோடையும் தான் நான் வருவேன். இந்த இதுல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பாருங்க, இவர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்றதுனால இவர் ரிலேட் பண்ற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நிஜமா நடந்ததா இல்ல வந்து எல்லாமே கதையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு இல்லையா? அது இருக்கட்டுங்க, நான் ஒரு எழுத்தாளன், நான் ஒரு நடிகன், அப்ப நான் அரசியல் விமர்சகராக இருக்கிறதுக்கு அது ஏதாவது தடையா? இல்ல நீங்க அங்க வரும்போது நீங்க இந்துவை விட்டுருங்க சார், நீங்க வந்து ஒரு நடிகரா இங்க வரக்கூடாது எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? நீங்க ஒரு எழுத்தாளரா இங்க வரக்கூடாது ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? எல்லா தொப்பியையும் நாம் அணிவேன். எங்க கான்ட்ரா வருது அப்படின்னு சொன்னா, நான் ஒரு கட்சிக்கு ஆதரவாளனா இருக்கேன் இல்ல நான் ஒருத்தருக்கு ஆதரவாளனா இருக்கேன்னு சொன்னா அப்ப நான் முட்டு கொடுக்க ஆரம்பிப்பேன். புரியுதுங்களா? அப்ப நான் வந்து என்னுடைய அரசியல் விமர்சகர்னோ இல்ல பத்திரிகையாளர்னோ இல்ல என்னன்னோ எதுவுமே நம்ம சொல்லிக்க முடியாது. ஏன்னா அப்ப நான் கட்சிக்காரன் ஆயிடுறேன். கட்சிக்காரன் ஆயிட்டீங்கன்னா, ஒரு ஆதரவாளர் அப்படின்னு ஆயிட்டீங்கன்னா அப்ப வேற வழியில நீங்க முரட்டு முட்டு கொடுத்துதான் ஆகணும். அங்கதான் கான்ட்ரா வருது. அப்ப நீங்க சொல்லலாம், இது பாருங்க சார், இந்த ஆதரவாளர் கட்சிக்காரன் அப்படின்றதெல்லாம் கதவுக்கு வெளில போட்டுட்டு நீங்க நடுநிலைமையா நியூட்ரலா பதில் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அது நியாயமான கேள்வி. இப்போ இவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி சில கருத்துக்கள் பாஜகவுக்கு விமர்சிக்கிற மாதிரியும் பாஜக சீன்ற மாதிரியும் இருக்கக்கூடிய கருத்துக்கள்னால தமிழ்நாட்டுல இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறார். அப்படிலாம் ஒண்ணு கட்டாயமே கிடையாது. என்ன அவசியம் இருக்கு? இது பண்ணாம இருந்தாருன்னா இவர் பாஜகவோட தான் இருக்கிறாருன்ற பேரு அவருக்கு வந்துரும்ல. அதே எப்படிங்க? பாஜக தான் டெய்லி பொழுது விரிஞ்சு பொழுது போனா தாவேகா அரசாங்கத்தை எதிர்கட்சியா எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, அண்ணாமலையை எதிர்த்து ஏதாவது பேசணும், இல்லாட்டா ஐயோ கைகாலெல்லாம் உதருமே அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் இவர் வந்து ஒண்ணுமே பண்ண வேணாம்,
இப்ப யாராவது போயிட்டு இது பாருங்க அவரு பாஜகவோட தான் இருக்காருன்னா, பைத்தியமாடா நீ? எந்த ஊர்லடா இருக்க? ட்விட்டர் பக்கம் போய் பாத்துக்கிறியா? பாஜக வந்து இப்ப தாவேகா கூட திமுக கூட அவங்க எதிர்க்கிறது கிடையாது, காங்கிரஸ் கூட எதிர்க்கிறது கிடையாது, அண்ணாமலையர் தான்டா எதிர்த்து நிக்கிறாங்க. நீ போய் அவருக்கும் வந்து உறவுன்னு சொல்றீங்க அப்படின்னு தான் நீங்க கேட்பீங்க. சரி, இப்போ அதிமுகவுல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போறது அப்படிங்கறதும், முன்னாள் அமைச்சர்கள் போறது அப்படிங்கறது பாத்துட்டு இருக்கு. இப்போ பொதுவா ஒற்றை வரியில கேட்கணும்னா அதிமுகவை விழுங்குகிறதா தாவேகா? இன்னும் ஒழுங்கி முடிக்கலையா? இன்னும் எடப்பாடி மட்டும் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். வேற என்ன இங்க விழுங்குறதுக்கு இருக்கு? நான் ஒன்னேன்னு கேட்கவா? அதாவது இந்த தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடி இன்றைக்கும் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருக்கின்ற லீமா ரோஸ் அவர்கள் அவங்க தான் சொன்னாங்க, எடப்பாடியார் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் பேச்சுவார்த்தைகள் நல்ல சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பொதுச் செயலாளர் சொல்ல, மத்த யாரும் சொல்லல. ஆனா அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கவில்லை எடப்பாடியார் அவர்கள். இன்னி வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல. அதுக்கப்புறமும் ஒரு தடவை சொன்னாங்க இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. இப்ப அவங்க அதை பத்தி எதுவும் சொல்றதில்ல, எடப்பாடியார் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் அதிமுக திமுக இணைப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறீங்களா? தாவேகா அதிமுக இணைப்பா ஆதரவா அப்படின்றத பத்தி யாராவது கேள்வி கேட்டீங்களா? அது அப்பவே வந்தது இல்ல அந்த பேச்சு. ஏன் அதை பத்தி யாரும் பேசல? எடப்பாடி கே பழனிசாமி இப்ப ரீசெண்டா கேட்டாங்க என்ன அப்படின்னா, சார் இவ்வளவு பேர் போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கே பழனிசாமி நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இவ்வளவு பேர் போறாங்க, நீ ஏதாவது நடவடிக்கை எடுத்ததான் முடியும், இப்படியே பண்றீங்கன்னா கூடாரம் காலியாருன்னு சொன்னோன்னா அவர் சொல்றாரு, இவங்க போறவங்க எல்லாம் எதுக்காக போறாங்க? பதவியோ அல்லது வேற ஏதாவது எதிர்பார்த்து போறாங்க. அங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஒண்ணு இருக்கிறவங்க இடத்த பிடிங்கி இவங்களுக்கு தரணும், இல்ல இருக்கிறவங்களுக்கு மேல இவங்களுக்கு கொடுக்கணும். ரெண்டுல எது கொடுத்தாலும் அங்க பிரச்சனை தான். 6 மாசத்துல திரும்பி வருவாங்கன்னு சொல்லி எடப்பாடி ஒரு அந்த இடத்துல ஒரு சமாதானமான பேச்சு பேசியிருக்கிறாரு. தப்பான கணிப்பு. திரும்ப வருவாங்கன்ற சொல்லியிருக்காரு. முதல்ல எல்லாரும் பதவியை எதிர்பார்த்து போகின்றார்கள் அப்படின்னா எத்தனை பேருக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியும்? இல்ல ஏதோ வாரிய தலைவர் பதவி இல்ல கட்சியில எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? எத்தனை பேர் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும்ல சார்? முக்கியமான இப்ப நான் கேக்குறேன், இப்ப அதிமுகல இருந்து தாவேகாவுக்கு என்ன 100 பேர் தான் போயிருக்காங்களா? கீழ்மட்டத்துல இருந்து இப்ப நான் சொல்றேன் ராம்சு, தேர்தல் வரைக்கும் வந்து அதிமுகல இருந்தவர், அவர் வந்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவராக இருந்தார் அதிமுகல. இப்ப அதே அதிமுகல இன்னொரு பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டாரு. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகல இருந்தவர் இப்ப வந்து ஒட்டுகா பசங்களோட தாவேகால சேர்ந்தார். இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல நம்ம பாக்குறோம். இப்ப எல்லாருக்கும் வாரிய தலைவர் பதவி கொடுக்க போறாங்களா? உள்ளாட்சி தேர்தல் இன்னும் வரல. உங்களுக்கு நல்லா தெரியும், சட்டமன்ற உறுப்பினரை விட அமைச்சரை ஈக்குவல் பண்ற அளவுக்காக கவுன்சிலரும் பிரசிடென்ட்டும் மட்டும்தான் நல்லா ஸ்வீட் பாக்ஸுகளை வாங்க முடியும். ஸோ உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி அங்கே போய் செட்டில் ஆனோம் அப்படின்னம்னா சீட்டு வாங்குறது ஈஸியா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்புல போயிருக்காங்க. இதை தாண்டி வாரிய தலைவர், கட்சியில பொறுப்பு அப்படிங்கறதெல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இது எதிர்பார்த்து தான் போயிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னா எவ்வளவு சீட்ஸ் காலியா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும்ல. சரி, இப்ப நான் அதே மாதிரி உங்களை ஒரு கேள்வி கேட்கவா? அப்ப உள்ளாட்சி தேர்தல்களை அதுல நமக்கு கவுன்சிலரு இந்த மாதிரி வந்து பதவி கிடைக்குது, கீழ்மட்டத்தில இருந்து வார்டு மெம்பர்ல இருந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பதவிகள் இருக்குன்னு கூட வச்சுப்போமே. ஏன் அதிமுகல இருந்தா உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்காதா? ஜெயிக்க மாட்டோன்ற அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன பிரச்சனைன்றதுக்கு வந்துட்டீங்களா? அப்ப பதவி கிடையாது அங்க நோக்கம். இங்க இருந்தா ஜெயிக்க முடியாதுன்றத அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதனாலதான் அங்க போறாங்க. அது மட்டும் இல்ல, அங்க போனா அதே அந்த வார்டு கவுன்சிலர் நீங்க ஏற்கனவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, மறுபடியும் உங்களுக்கு அது கிடைக்குமான்னு தெரியாது. இப்ப சமீபத்துல இங்க சென்னை மாநகராட்சியில ஒருத்தர் அப்ப தாவேகா போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் தேர்தல் வரும்போது அவங்களுக்கு கிடைக்குமான்னே சொல்ல முடியாது இல்லையா? ஆமா. வேற நீங்க இங்கே அதிமுகல இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சிருக்க போகுது. ஆனா வெற்றி சோ அப்ப இஷ்யூ பதவின்றது கிடையாது, வெற்றி. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இதை புரிஞ்சிக்க மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம்னு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இனிமே வெற்றி அடைய முடியாது அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. அதனாலதான் அவங்க தாவேகா பக்கம் போறாங்க, ஒரு சிலர் திமுக பக்கம் போறாங்க. இந்த நீங்க நோயோட அடிப்படையை புரிஞ்சுக்காம அதை ஏத்துக்காம இல்ல இதுக்கு வேற காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த நோயை குணப்படுத்தவே முடியாது. அப்ப அதிமுக தலைமை மாற்றம் அப்படிங்கிறது நோய்க்கான மருந்து இல்லையே. ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் அவர் யாரு அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றது? அதிமுக தலைமை இனிமே எடுத்தா போகும் அப்படின்றப்ப டிடிவி தினகரன் அப்படின்றது அது கிராஜுவலா ஏறுன்ற மாதிரி ஓரளவுக்கு. ஆனா அதை தாண்டி அதிமுக அழிலிருந்து மீட்பது அப்படின்றதுக்கான ஆன்சரே யாருக்குமே தெரியுமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ இவர் இருந்தா இதுக்கு மேல எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது, கரைஞ்சிட்டே போதும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் புரியுது. பக்கா அது மட்டும் தெரியும். அவ்வளவுதான். அப்ப எத்தத்தின்னா பித்தம் தெளிகின்ற நிலைமையில அவங்க இருக்காங்க. அப்ப எதையோ ஒண்ணு பண்ணி ஆக வேண்டும்.
இப்போ நாளைக்கே வந்து இப்போ ஒரு சிலர் வந்து இல்ல இது சரியில்லை அது சரியில்லை, இப்போ என்ன நம்பி வந்தவங்களுக்கு எல்லாம் பதவி வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. கொடுத்துட்டா மட்டும் என்ன அப்படியே இங்க கண்டினியூ ஆகல? எஸ்பி வேலுமணி அவர்கள் தானே கேட்டாரு, ஆமா, எனக்கு மட்டும் பதவி கொடுத்தா போதுமா, என்ன நம்பி வந்தவங்க அப்படின்னு. தன்னை அப்படியே ஒரு விசுவாசமானவரா காட்டிக்கிறார். அப்ப இத்தனை நாளா வந்து என்ன நம்பி வந்தவங்களுக்கு பதவின்னு ஏதாவது கேட்டிருந்தாங்களா? இப்பதானே கேட்கறாங்க. சரிங்க, அவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அவரை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க பதவி கொடுத்துருங்க. அப்போ என்ன பண்ணுவாரு? இல்ல இந்த பதவி பத்தாது, அந்த பதவி வேணும். சோ டிமாண்ட் தான் அவருடைய நோக்கம். கொடுக்க கேட்டுக்கினே இருப்பாங்க. எப்ப வந்து இதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்றத பத்தி யாரையும் கொடுக்கல, இதுதான். அப்போ இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஒதுங்க வேண்டும். இவர் கண்டினியூ ஆகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ராம்ஸ். இப்படிதான் போகும், அது தவிர்க்க முடியாத விஷயம். இங்கிருந்து போறவங்களை பத்தி பேசுறோம் சார். அங்க இருந்து யோசிப்பவன் எல்லாரு மேலையும் ஊழல் வழக்குகள், குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது வரைக்கும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதுலாம் இருக்கு. டிவிக்கு வாஷிங் மிஷின்ல போட்டா வெளுத்துருவாங்கன்னு சொல்லி டிஎம்கே விமர்சனத்தை முன்வைக்குது. வர்றவங்க எல்லாரும் மேலேயும் வழக்கு இருக்கு அப்படின்னா அப்ப அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து அது தாவேக்காவை பாதிக்கும்னு சொல்லி அங்க சிஎம் விஜய் தாவேக்கா தலைவர் யோசிக்கலையா? வரவங்க எல்லாம் எடுத்துக்கிறாரு. ஏன் திமுக வாஷிங் மிஷின் வச்சு இல்லையா? அங்கேருந்து எல்லா கட்சியிலையும் இருக்கு சார் வாஷிங் மிஷின். அதுதான். அப்ப அவங்க யோசிக்க மாட்டாங்களா? என்னங்க செந்தில் பாலாஜி மேல நம்மளே இவ்வளவு ஆச்சுன்னு சொல்றாங்கல்ல. வரேன் செந்தில் பாலாஜி மேல நம்மளே இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லிட்டு அவரை மறுபடியும் சேர்த்துக்கின்னு அவர் கேஸுன்னும் போது அதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து எவ்வளவு எல்லாம் பேசி மக்கள் இதை என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா மக்கள் நினைக்கவே மாட்டாங்க. அதனால தான் அவர் எங்க நிக்க வச்சாலும் ஜெயிக்கிறாரு, அவரு எங்க இன்சார்ஜா போட்டாலும் ஜெயிக்க வைக்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் வாஷிங் மிஷினா இல்ல வந்து இது வெறும் டிட்டர்ஜென்ட்டா அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நாங்க யாரை நிக்க வச்சாலும் நாங்க என்ன சொன்னாலும் அவங்க ஜனங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கும்போது தாவேக்காவுக்கு இருக்காதா? சோ இதெல்லாம் வந்து வாத பிரதிவாதம் தான், இம்பாக்ட் ஆகாது. இன்னைக்கு அந்த வாஷிங் மிஷின் குறை சொல்றதுக்கு யாருக்குமே இங்க யோகியதை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பாஜக சொல்ல முடியாது, ஏங்க நீங்க அம்மா பெரிய வாஷிங் மிஷின் காம்ப்ளெக்ஸே வச்சுக்கிறீங்க, எல்லா ஸ்டேட்லயும் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப யாரை குறை சொல்ல முடியும்? கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஏங்க இதெல்லாம் யோகியமா? உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் இப்ப தாவேக்காக போனாரு கம்யூனிஸ்ட்ல இருந்து. அப்புறமா தான் தெரியுது இல்ல அது ஏதோ ஒரு விஷயத்துல சில பிரச்சனைகள், ஒரு முறைகேடுகள், அதனால அவர் கட்சியை விட்டு நீக்கி வச்சிருந்தோம். இதை வெளியே சொல்லல, இவர் இன்னொரு கட்சிக்கு போகும்போது தானே வெளில தெரிஞ்சுது. அதனால அவங்களும் சொல்றதுக்கு யோகியதை கிடையாது, புரியுதா? அடுத்தது கைகள் கட்டப்பட்டு இருந்தன நேர்மையான அதிகாரிகள் அப்படின்னாரு. அப்ப என்ன பண்ணிருந்தீங்க நீங்க? அப்ப நீங்களும் ஊழலுக்கு துணை போனீங்கன்னு தானே அர்த்தம். அதனால இந்த குறைய சொல்றதுக்கு யாருக்கும் யோகியதை கிடையாதுன்றதுனால மக்களுக்கு வந்து இது பழகி போச்சு, வேற ஆப்ஷன் கிடையாது. எல்லாருமே இப்படி வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அப்ப ஏதோ ஒரு வாஷிங் மிஷினுக்கு தான் நீங்க ஓட்டு பண்ணணும். இருக்கிற வாஷிங் மிஷின்ல புதுசு இது, அவ்வளவுதான். தாவேக்கா மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் உங்களுடைய கருத்து என்ன? குறிப்பா வழக்கறிஞர் நியமனத்துல காசு வாங்கினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமா வைக்கிறாங்க, சில விஷயங்களும் சொல்றாங்க. இப்ப இது நடந்திருந்தா இது சரியா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது. அதாவது காசு வாங்கினாங்க அப்படின்றது நிரூபிக்கிறதுலாம் கஷ்டம், குற்றச்சாட்டுகள் வருகின்றன, அதை வரத்தான் செய்யும். மற்றபடி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா இது வந்து எல்லா கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க பண்றது தான். கட்சிக்காரங்களுக்கு வந்து போஸ்டிங் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு இன்னும் நிறைய பதவிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து கட்சிக்காரங்களை வச்சு ஃபில்அப் பண்றது அப்படின்னு தான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. பட்டு இவங்களுக்கு வந்து இது அதான் சொன்னது, ஒரு ஏஐ ஜோக் ஒன்று பார்த்தேன். என்னங்க அமைச்சர் வீட்டு வாசல்ல வந்து எல்போர்டு போட்டு, இது ஒரு ஆஃபீஸ் ரூம் வாசல்ல எல்போர்டு போட்டுக்குதுன்னா அவர் இப்போ தான் லஞ்சம் வாங்குறதுல வந்து லேர்னிங் அதனால போட்டுக்குது அப்படின்னு ஒரு ஜோக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அப்படின்றது இப்போ வெளில சுத்த விட்டுனுக்குறாங்க. என்ன முன்னாடிலாம் காதும் வச்ச மாதிரி நடக்கும் மற்ற ஆட்சியில, இங்க லெட்டர் வெளில வந்திருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். மேபி இது உள்குத்தா கூட இருக்கலாம். இல்ல அதுவே 31ஆம் தேதி தான் அமைச்சர்களை பொறுப்பேற்றாங்க, அது அன்னைக்கே எப்படி எழுத முடியும் அப்படின்ற ஒரு லாஜிக் கொஸ்டின். கரெக்ட். பட் மற்றபடி இந்த அரசு பதவிகளை நியமிப்பது அப்படின்றது கட்சி அனுதாபிகள் இந்த மாதிரி பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இது வெளில தெரியுது, மற்ற இடத்துல தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போடுறாங்க, அதுக்கு முகாந்திரம் இருக்கு போடுறாங்க, ஆனா அவங்க வழக்குல இருந்து வெளிநாடுகள் போயிடறாங்க அப்படின்றது. இப்ப இது வந்து தாவேக்கா மேல இல்ல எடுக்க பாராட்டுக்கள் அப்படின்றது ஒரு பக்கம் போனாலும் திமுக மேல அனுதாபம்ன்றது வரவே வராதா? அந்த அளவுக்கு வெறுப்பு கோபம் இன்னும் இருக்கா திமுக மேல? எப்பவுமே ஊழல் பண்ணார் அப்படின்னு ஒருத்தர் நீங்க பிடிச்சி உள்ள போட்டீங்க அப்படின்னு சொன்னா கட்சிக்காரங்க மட்டும்தான் வந்து இது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மற்றவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. கன்விக்ட் ஆயிருக்காரு லல்லு பிரசாத் யாதவ், அவங்க கட்சிக்காரங்க கிட்ட போய் சொல்லுங்க. அவர் கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்தது இல்ல. ஜனங்க கிட்ட போய் நீங்க ஊழல்னு சொல்லுங்க, இது இப்படிதாங்க, நீங்க இந்த ஹீரோவோட ஃபேன் அப்படின்னு சொன்னா அது குப்பை படமா இருந்தாலும் நீங்க வேற லெவல் ஆசம் அப்படிதான் சொல்லுவீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஹீரோவா இருந்தா நாசம் அப்படிதான் சொல்லுவீங்க. ஸோ இது பை த ஃபேன்ஸ், ஆஃப் த ஃபேன்ஸ், ஃபார் த ஃபேன்ஸ் அப்படின்னு ஆயிப்போச்சு.
அதனால அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அந்த உண்மையை எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நியூட்ரல் ஓட்டர்ஸ் மத்தியில உண்மை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா சொன்னா உடனே அவங்க தான் கேட்பாங்க, நீ யோக்கியமா. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய கிரெடிபிலிட்டியோட இருக்கிறவங்க அரசியல்ல வந்து கேள்வி கேட்டா மட்டும்தான் ஓரளவுக்கு அது இதுவா இருக்கும். இப்ப அவரு வந்து தூய சக்தின்னு சொன்னாருன்னா அப்ப எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அஃப்கோர்ஸ் அப்ப கூட அந்த இன்கம் டேக்ஸ், அந்த காரு வரி அப்படின்லாம் இருந்தது, அது பெருசா அவங்க எடுத்துக்கல. ஏன்னா அந்த இருகோடுகள் தான் இதுக்கு முன்னாடி இவங்களோடது வந்து மிகப்பெரியதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படின்னும் போது யார் கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்க? எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. எல்லா கட்சியும் வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் நீங்க குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா ஜனங்க மத்தியில எப்படி எடுபடும்? இதுதான் கட்சிகளுடைய நம்பிக்கை. யாரும் சொல்ல முடியாது எல்லாம் ஒரு ஊழல் வச்சுக்கிறாங்க பக்கத்துல அப்படின்னு. இந்த குற்றச்சாட்டுல பாத்தீங்க அப்படின்னா கரூர்ல மரணமடைந்தவர்களுக்கு அரசு வேலை அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒருவேளை கொடுக்கப்படும் பட்சத்துல பல பேர் இதை கேள்வி கேட்கறாங்க, அவங்க என்ன போராட்டத்துல இருந்தவங்களா, என்ன உரிமைக்காக போராடினாங்க? பல பேர் என்னுடைய வாழ்க்கை கனவா அரசு வேலை நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட்ல கவனக்குறைவுனால, அதுவும் பாதுகாப்பு குறைபாடுனால உங்களை பார்க்க வந்து இறந்தவங்களுக்கு அரசு வேலைங்கிறது, நீங்க அரசு வேலையை கேவலப்படுத்துறீங்களான்ற ஒரு கேள்வி, ஒரு தர்க்க ரீதியான கேள்வி. சரியான கேள்விதான். பட் அதே சமயத்துல இன்னும் நிறைய விஷயங்கள்ல பார்க்கணும். நம்ம இந்த விபத்துல இறந்தாலோ இல்ல வந்து அந்த லாக்அப் மரணத்துல இறந்தாலோ அவங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த கள்ளச்சாராயம், இந்த மாதிரி நிறைய காலகட்டங்கள்ல நிறைய மாநிலங்கள்ல இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதுலயே எனக்கு கேள்வி இருக்கின்றது. பாருங்க, அரசு வேலை அப்படின்றது வந்து நீங்க நினைச்சவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு கிடையாது. அதுக்குன்னு எதுக்கு நீங்க எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்றீங்க? நீங்க வேற ஏதாவது பண்ணுங்க, உங்க சொந்த காசுலேருந்து ஏதாவது பண்ணுங்க. மற்றபடி அரசு வேலையை கொடுக்கணும் போது இந்த வேலை கிடைக்காதான்னு எத்தனை லட்சக்கணக்கான பேர் காத்து நிற்கிறாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. அப்படி இருக்கச்சே இது போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தால் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கலாமான்னா அப்ப எல்லாருக்கும் அதானா? இப்ப இந்த விஷயம் செஞ்சு அதனால மரணம் அடைஞ்சு பாவம் பண்ற மாதிரி அந்த கருணைங்கிறது அங்கதானே வருது. இப்ப இதுல கருணைங்கிறது எங்க வருது அப்படின்னு, நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்கின்ற ராணுவ வீரர்கள் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது சரி. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும் போது இறந்தார்கள்னு சொன்னா அதுக்கே கிரைட்டீரியா இருக்கு, தெரியும்ல. இப்போ ஒரு அரசு ஊழியர் இறந்துட்டா அவர் மகனுக்கு மகளுக்கோ கட்டாயமா கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்க குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன, வசதி எப்படி இருக்கு, அவங்க வந்து ஏற்கனவே வேலையில இருக்காங்களா, என்ன வேலையில இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து எலிஜிபிளா இருந்தா தான் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மற்றபடி ஒரு பணியில் இருக்கும்போது இறந்து விட்டார் அப்படின்றதுக்காக உடனே கொடுக்கணும்னு கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. அப்ப அதுக்கே இப்படின்னும் போது அதுதான் கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கே நீங்க இவ்வளவு கிரைட்டீரியா வச்சிருக்கும் போது இது வந்து போராட்டம் இல்ல இந்த இது விபத்து அப்படின்னு கொடுக்கறது வந்து எந்த விதத்துல நியாயம்ன்ற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா இது எல்லாரும் ஒவ்வொரு காலத்துல பண்ணியிருக்காங்கன்னும் போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கும். பட் இது வந்து நல்லாவே தெரியுது. ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் அதுல வந்து பார்த்திருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு அரசு வேலை கொடுக்கறதுன்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? கேள்வி நியாயமானதுதான். ஆனா அதை கேட்கறதுல நியாயம் இருக்கான்னா அது கேட்கறவங்கள தான் கேட்கணும். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.